மாதிரி அங்கேயே இறக்கி விட்டு போயிட்டான் அந்த பஸ்ஸுக்காரன். அந்த ரோட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல, நம்ம மட்டுமா? எல்லாரும் தான் நடந்து வராங்க. வாங்க, ஏன் நின்ட்டீங்க? ஒரு நிமிஷம் எப்படி? எதுக்கு? வணக்கம், நான் கடலூர் பக்கம். அப்படியா? மாயவரத்துல ஹோட்டல் பஸ் எல்லாம் வச்சிருக்காருல்ல, தெரியுமா? அவரோட மருமகன் தானா. என்ன செய்யணும் சொல்லுங்க. மாமா என்ன பத்தி சொல்றேன்னு சொன்னாங்க. என் ஒய்ஃப் சார். பார்வதி, வாமா. என்னம்மா இங்கே நிக்கிற? அப்பா அப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நான் தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். ஆமா ஆமா சார். சீக்கிரம் என்ன விஷயமா என்கிட்ட சொல்லியிருந்தாரு? என் வேலை விஷயமா. நான் எம்எஸ்சி ஜியாலஜி படிச்சிருக்கேன். கவர்மெண்ட்ல ஜியாலஜிக்கு டிமாண்ட் இருக்கான். நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சரி, அப்புறமா டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. சரி சார். யார் யாருக்கோ செய்யறேன், உங்களுக்கா செய்ய மாட்டேன். சொந்தக்காரங்களை வேற ஆயிட்டீங்க. தேங்க்ஸ் சார். சார், வேலை கிடைக்காம கல்யாணம் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நிம்மதி ஆயிடுச்சு சார். சொக்கலிங்கம் மருமகிட்டே ஹோட்டல ஒப்படைச்சிட்டு மணிக்கூண்டு பக்கத்துல இன்னொரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்காரு. ஹோட்டல் மட்டுமா? பெட்ரோல் பங்க், பஸ் கம்பெனி, சீட்டு கம்பெனி எல்லாத்தையும் தாங்க ஒப்படைச்சிட்டாரு. வேற ஏதாவது? சாப்பிட்டு சொல்றோம். பிரபாகர். சார். பிரபாகர் இங்க வாங்க. இந்த அப்படி. இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு, உடனே கொண்டு போய் போஸ்ட் பண்ணிட்டு வாங்க போங்க. சரிங்க சார். தினமும் இப்படி வேலைக்கு எழுதி போடுறீங்களே, ரிப்ளை வருதா சார்? வரும், நம்பிக்கை இருக்கு. போஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஆடா, என்னடா? ஒண்ணும் இல்லைண்ணா, சும்மா தான் வந்தேன். அம்மாவும் ஐயோ நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கண்ணா. லட்சுமி நல்லா இருக்கு. என்ன விஷயம்? ஆயாவுக்கு உடம்பு? இல்ல நல்லாதான் இருக்குது. வீட்டுல ஏதாவது கஷ்டமா? சத்தியமா இல்லைண்ணா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். அம்மா ராத்திரி ஏதோ கனவு கண்டாங்களாம், அதான் பார்த்துட்டு வர சொன்னாங்க. நீ நல்லா இருக்கியாண்ணா? அண்ணி எப்படி இருக்கு? சாப்பிடு. இல்லண்ணா. சாப்பிடுறா. சார், ஒரு சாப்பாடு. சார், தம்பி வந்திருக்கான். ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும் அக்கௌண்ட்ல. என்ன சார் இது? இது உங்க ஹோட்டல் சார், என்ன கேட்கணுமா? நீங்க எடுத்துக்கங்க சார். சரி சரி, இதை வீட்டுல கொடுத்துரு. எதுக்குண்ணா? வச்சுக்க. என்னடா வேற சட்டை இல்லையா? இல்லண்ணா, ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்தது எல்லாம் பழசா போச்சு. உன் கல்யாணத்துக்கு எடுத்த ஒண்ணுதான் இருக்கு. எங்கேயாச்சும் முக்கியமா போகணும்னாதான் அதை எடுப்பேன். சார், இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. போகும்போது சிதம்பரத்துல சுமாரான விலை ஒரு நல்ல பேண்ட் சட்டை எடுத்துக்க. மிச்சத்தை அம்மாட்ட கொடுத்துரு. எந்திரிங்க. ஐயோ, ராத்திரி பூரா கொஞ்சினதெல்லாம் போதும். குளிக்காம தொடக்கூடாது. நீ எத்தனை முறை குளிச்சுட்டு வந்தாலும் என்ன தானே தொட. செகண்ட் டைம் காஃபி கொண்டு வந்திருக்கேன், அதுவும் ஆறி போகுது. ரொம்ப தான் கொஞ்சிருங்க.
எங்க ஓடுற நீ? ஒண்ணு கேப்பேன், சொல்லுவியா? என்ன? உனக்கு எங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் பிடிச்சிருக்கா இல்ல என்ன மட்டும் பிடிச்சிருக்கா? இப்படி ஒரு கேள்வியா? அதுவும் இவ்வளவு நாள் கழிச்சு. எல்லாரையும் தான் பிடிச்சிருக்கு. முக்கியமா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்திரிங்க, கதை வேற திறந்து கிடக்கு. யாரும் வரமாட்டாங்க. என்ன வேலை அது? ஆமா ஆமா, ரொம்ப தப்பான வேலைதான். இந்த தப்பான வேலைய சரியா செய்ய சொல்லித்தான் பொண்ணு எனக்கு கொடுத்துருக்காங்க. நீ சரியான ஆள் தான். பொண்ண என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தானே தெரியும், உனக்கு என்ன எல்லாம் தெரியும். கண்டுபிடிச்சார் பூத கண்ணை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் குளிச்சு கீழே வாங்க. என் பூ எல்லாம் போச்சு. கீழே வாங்க, டிஃபன் சாப்பிடணும். உங்க ஃப்ரெண்டு உனத்தை புடிச்சிட்டு வந்தீங்களே, அது காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு வீட்டுல ஒருத்தரையும் தூங்க விடல. என்ன பண்ணிட்டு இருக்கான்? மாடு குளிக்கலாம், மனுஷன் குளிக்கலாம், தண்ணிக்கு இல்லடா சாதி. நாம் லாக்கப்படுத்து நீச்சல் அடிப்ப, இன்னைக்கு நான் ரொம்ப ஜாலி. என்ன கோயிலா? சிவதான் குளிக்கிறேன். ஒரே ஒரு சாப்பாடு காலியாச்சு. அப்புறம் பொரியல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெறும் குழம்பு இருந்தா போதும். இல்லங்க சாப்பாடு நீங்க பன்னீர் தானே? சிவதானே? அட பாவி, என்னடா அடையாளமே தெரியல, இப்படி ஆயிட்ட? நீ மட்டும் என்னவா? வேற வேலை கிடைக்கலையா? ஹோட்டல்ல வந்து உட்காந்துட்ட? சரி, நான் வேலை பார்க்கலடா. இது என் மாமனார் ஹோட்டல். 1 மாசமா நான் தான் கவனிச்சுக்கிறேன். சரி நீ வா, முதல்ல சாப்பிடுவா. வா, சாப்பாட்டு என்னது? டோக்கன் கொடுறேன். அடைச்சி காசு கொடுக்குறான். இன்னும் அதே மாதிரி இருக்கடா. என்னடா நல்லா சாப்பிடு. வணக்கம் மாப்பிள, கணக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மேல வந்துருங்க. சரி, வணக்கம் வணக்கம். அப்புறம் ஏய், நீங்கடா இங்க மறுபடியும் ராஸ்கல், உன்னை எவன வேலைக்கு வச்சிருக்கீங்க? அது உங்க மாப்பிள்ள தான். ஏண்டா பஸ் கம்பெனில கொள்ளடிச்சுன்னு பத்தாதுன்னு இங்க வர வண்டியா கொள்ளடிக்கிறதுக்கு? உன்னை இந்த பக்கம் தலை வச்சு படக்கூடாது சொல்லிருக்கேன்ல ராஸ்கல். இவனையும் வேலைக்கு சேர்த்தீங்க. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாரு, இனிமே பண்ண மாட்டேன், கரெக்டா இருப்பேனாரு, சேர்த்துக்கிட்டேன். ஓஹோ, உங்க இஷ்டத்துக்கு எவன வேலைக்கு சேர்த்துறீங்களா? ஏய் வாடா வெளியே, வெளியே வாடா. என்னடா முறைக்கிற? காலில் இருக்கிறத கயிட்டுன போடா திருட்டு. மத்த இடத்துல என்ன கூத்து நடந்துச்சா? காலிங்கராயிர, இதான் நீங்களும் இருந்து ஹோட்டல் நடத்த லட்சணுமா? அவர் புதுசா இருக்கிறதால சில விஷயம் தெரியலீங்க. எதை சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன், மாமா கிட்ட பேசிக்கிறேங்கிறாரு. அப்படியா? சொந்தம்லாம் வீட்டோட, இது தொழில். இங்க நான் எதையும் பார்க்க மாட்டேன், யாரையும் எதையும் பார்க்க கூடாது. 20 நாளா எதையுமே பார்க்கலையா? எவ்வளவு லட்சம் போச்சா தெரியலையா? இந்த ஹோட்டல் எப்படி வந்து தெரியுமா? இந்த இடத்தை பிடிக்க எத்தனை பேர் கை காலில் விழுந்திருப்பேன். இப்படியே போயிருந்தா இன்னும் 1 மாசத்துல ஹோட்டலை வித்து முடிய வேண்டியதான். ஹோட்டல்னா சும்மாவா? அப்பப்ப என்ன ஆச்சுன்னு பாக்கணும். வேறு வராம சும்மா காசு சம்பாதிச்சிட முடியுமா? காளிங்கராயர், கடைசியா ஒண்ணு சொல்றேன், என்ன கேட்காம யாரும் எந்த முடிவு எடுக்க கூடாது, புரியுதா? அக்கௌண்ட் எடுத்துட்டு மேல வா. சரிங்க. ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம்? எதா இருந்தாலும் மேல வந்து பேசுங்க. யாரா அந்த ஆளு? உங்க அம்மனாரா? பெரிய இடம் விழுந்துட்டியா? ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு வேணுங்களேடா. இத்தனை பேருக்கு முன்னால ஸ்கூல்ல உனக்கும் எனக்கும் தாண்டா படிப்புல போட்டி. எனக்கு தான் ஒரு மாமனார் யமனா வந்தான். எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கோன்னு அவன் பாத்துக்கிட்டு இருந்த எல்லா தொழிலையும் என் தலை மேல கட்டிட்டான். முதல்ல வெத்தலை வண்டி பாத்துக்க ஆரம்பிச்சேன். இப்ப பான் பராக்கு விக்கிற வரைக்கும் வந்துட்டேன். என்ன சம்பாரிச்சு கொடுத்து என்ன? வீட்டுக்கு போனா ஒரு 10 பைசா மரியாதை இல்லடா எனக்கு யாருக்கிட்டையும்.
அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுலே என் நேரம் பூரா போச்சு. களவட்டி கூலி வேலை பார்த்தாண்டா நம்ம அப்பாவும் அம்மாவை நம்மளை படிக்க வச்சாங்க. அவங்கள கடைசி வரைக்கும் என்னோட வச்சிருந்து காப்பாற்ற முடியலையடா. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. இங்க எடுத்துக்கிட்டு உன்னால கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறியா? சத்திர சாவடியில உட்காந்துட்டு ஓசி சோத்து கைந்திரணும், நம்மள மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா வந்து உட்காந்துக்கணும் ஒண்ணுதான்டா. என்னாலதான் முடியாம போச்சு. நீயாவது சீக்கிரம் சுதாரிச்சுக்க. சிவதானு படிச்சிருக்கீல்லடா, வெளியில போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சொந்த கால்ல நிக்க பாடுறா. நான் வர்றேன்டா.